தாலிக்கு அதற்கு அவர்கள் தகுதி உடையவர்கள் துன்யாவில் ஆகிறா மறுமையிலும் உலகத்திலும் அவர்கள் அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் நாசிமின் மக்கள் கீழே சொல்லப்பட்டது ஆமன் பொதுவாக சொன்னார்கள் வகையிலல் முக்மீன் நீங்கள் பொதுவாக சொன்னார்கள் காலிதீன நிரந்தரமாக இருப்பார்கள் பீஹாரில் நிரந்தரமாக இருப்பார்கள் ஏதாவது அல்லாஹ்னத அந்த சாபத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க அல்லது அந்நார நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க மதுலி அறிவிக்கப்பட்டது மதுலூரின் அறிவிக்கப்பட்டது பிஹா அதனை கொண்டு அறிவிக்கப்பட்டது அலிஹா அவர்கள் மீது அதனை கொண்டு அவர்கள் அறிவிக்கப்பட்டது லா இல்லை கப்பப்பு லேசாக்கப்பட்டது அணுகு அதாப் அவர்களை தொட்டும் லேசாக்கப்படாது தரப்பத்த ஐனா அவர்கள் மீது பார்க்கப்படாது தருஃபத்தான கண் சிமிட்டும் நேரம் தருஃபத்தனா கண் சிமிட்டுவது ஐனா கண் சிமிட்டும் நேரம் கூட அதாப லேசாக லேசாக்கப்பட மாட்டோம் வலாவும் இருந்தரும் அவர்கள் மீது பார்க்கப்பட மாட்டோம் பார்க்கப்படாது தாமதப்படுத்த மாட்டார்கள் தௌபாவை கொண்டு தௌபா செய்வதற்காக தாமதப்படுத்த மாட்டார்கள் அல்லது மாதிரத்தின் பாவம் அளிப்பதற்காக மாதிரத்தினா என்னது உதுரு தங்கடம் சொல்கிறது எனக்கு அதனால செஞ்சேன் எனக்கு இது ஆயிடுச்சு எனக்கு தலைவலி வந்துருச்சு அதனால் நான் பாடம் பார்க்கல எனக்கு வயிற்று வந்துருச்சு நான் பாடம் பார்க்கலன்னு சொல்கிறோம்ல நம்ம அந்த காரணம் அது மாதிரி நான் அவங்க செஞ்ச பாவத்துக்கு காரணம் சொல்கிறதுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க எல்லாம் வாய்ப்பு தர மாட்டான் நீங்கள் படிமா புள்ள கோச்சிக்க மாட்டோம் என்ன விட்டுட்டீங்க நசல லம்மா உங்களுக்கு நசல் ஆகலையா இல்லை எங்கேன்னு தெரியலன்றீங்களே நசலன்னா ஏற்கனவே இறங்கிடுச்சு இன்னும் உங்களுக்கு இறங்கலையா ஷிஃப்லன்னா அர்த்தம் எழுதலையா எங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லுங்க முதல் கடவுள் யார் இரண்டாவது கடவுள் யார் அப்படின்னு வரிசை சிஃபு என்ன செய்யுங்க வரிசையை சரி செய்யுங்க சொல்லுங்களேன் முஸ்தஹிக்குனா தகுதி உடையவராக இருப்பாரு அப்படின்னா என்ன சார் அதான் உங்கள் ரப்பத்தை சொல்லுங்க உங்கள்லேருந்து தகுதியானவங்க அப்படியா என்னம்மா அது முஸ்தஹிக்கு லில் இபாதத்தி மினுக்கும் உங்களில் இபாதத் செய்வதற்கு தகுதியானவராக இபாதத் செய்யப்படுவதற்கு யார் தகுதி அல்லாஹ் அந்த அல்லாஹுவை எத்தனை அல்லாஹ் அவங்கள்ட்ட அப்படிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இலாஹுன் வாஹிதுன் ஒரே ஒரு இறைவன் தான் பொருத்தம் இருக்காது அவனுடைய தன்மையிலே எந்த ஒரு இதுவும் அவர்கள் தாத்தனா தன்மை கிடையாது உள்ளமை தாத்தனா உள்ளமையிலே எந்த ஒரு பொருத்தமும் அவர்களுக்கு இருக்காது அவனுடைய தன்மையிலும் எந்த ஒரு பொருத்தமும் இருக்காது லா இலாஹ இல்லா ஹுவ அவனை தவிர இல்லா ஹுவ அவனை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை அவன் அர் ரஹ்மானுர் ரஹீம் அளவற்ற இழற்ற அன்புடையவன் தலபு அவர்கள் தேடினார்கள் ஆயத்தன் அத்தாட்சியிலேயே அலா மீது தாலிக்கு அவர்கள் மீது அந்த அத்தாட்சியிலே பண்ணதில் எனவே இறங்கியது அலா தாலிக்கு அப்படிங்கிறது அவர்கள் கிடையாது தாலிக்கு அது முஃப்ரதா தான் இருக்குது ஓகேவா ஒருமையாக தான் இருக்குது முன்னாடி இலாஹு சொன்னாங்கல்ல இறைவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கல்ல அதுக்கு ஒரே ஒரு இறைவன் தான் சொன்னாங்க அதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க அந்த ஆதாரம் கேட்கும்பொழுது அந்த ஆயத்தை இறங்குச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்ல அது அறிக்கிற அந்த கடவுள் மீது ஓகேவா சரி இந்த ஹாஷியா படிச்சிங்களா நேற்று நடந்த ஷரஹ் என்னம்மா படிச்சிட்டிங்களாம்மா
ம் எங்கே இருக்கு ஷரஹ்? நேற்று ஷரஹ் படிக்கல? ஒன்று நம்பர் 1 போட்டிருக்கு. மோமினின் ஹாதா வஈதுன் ஷதீதுன். பார்க்கலையா? கம்மி பணம் தானே இது. ஷரஹில் சில விஷயம் இருக்குதுமா, அதுக்கு அப்படி. ஹதீஸ் படித்தோமே ஞாபகம் இருக்கா? வந்தாச்சா? ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லவா? இது வஈதுன் எச்சரிக்கை செய்தார்கள். எச்சரிக்கையாக இருக்கும். சரியும் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும். யாருக்குன்னா கட்டண மறுத்தார்களே அவர்கள் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும். ஒன்று ஜாத் வந்த ஒன்று பி அவர்களை கொண்டு வந்த ஒன்று ரசூலு அவர்களை கொண்டு ரசூலை கொண்டு ரசூல்கள் அவர்கள் எதை கொண்டு வந்த ஒன்றை வந்தார்களோ அதை ஒன்றை மறைத்தார்களே அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அறிவிப்பதிலிருந்து ஆதாரங்களிலிருந்து விளக்க தெளிவான ஆதாரத்திலிருந்து அதா மீது மகாசிதி நாடியரின் மீது சரியான நாட்டத்தின் மீது தெளிவான ஆதாரங்கள் இருந்து போதும். அடுத்துமா திரும்பி மேலே போகாதீங்க, அடுத்து வாங்கன்னு சொன்னேன். திரும்பி மேலே போறீங்க. வல்ஹுதா மேலும் நேர்வழியே நாஃபி பயன் அளிக்காது இல்லம்மா, பயன் தரக்கூடிய நேர்வழி, உள்ளத்திற்கு பயன் அளிக்கக்கூடிய நேர்வழி. அதே மறைச்சிட்டாங்க. மின் பாதி பிறகு இருந்து ஒன்றுக்கு பிறகு பையனஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஒன்றுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஒன்றுக்கு பிறகு இருந்து அவர்கள் இபாதத்திற்கு இந்த இடத்துல அடியார்கள், அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவாக்கிய பிறகு அவர்கள் மறைத்தார்கள். அவருடைய வேதத்திலே அல்லது எப்படிப்பட்ட வேதங்களிலே அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அல்லாஹ் மீது அவர்கள் ருசூலின் மீது இறக்கப்பட்டது. அவர் ரசூல்மார்கள் மீது கிட்டத்தட்ட நசலத்தை இறங்கப்பட்டது. இறங்கியது அஹ்லில் கிதாபி வேதவாசிகளிலே இறங்கியது. கத்தமு அவர்கள் மறைத்தார்கள். சிஃபத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை அவர்கள் மறைத்தார்கள். ஹதீஸிலே மன் யார் சுஇல கேட்கப்பட்டாரோ அன் இல்மை விட்டு கேட்கப்பட்டாரோ எனவே கத்தமோ அவர்கள் அதை மறைத்தார்கள். மறைத்தால் உல்ஜுமு யௌம கியாமா கடிவாளத்தை மறைத்தால் கடிவாளம் இடப்படும். யௌமுல் கியாமத்து நாளில் கடிவாளம் இடப்படும். பில் ஜாமு கடிவாளத்தை கொண்டு எங்க இருக்கு? பில்ஜாம் இருக்கு. நரகத்திலிருந்து கடிவாரத்தை கொண்டு கியாமத்தினாலே கடிவாரம் இடப்படுவார். அப்படின்னா என்னமா கடிவாரம் அன்னைக்கு சொல்லணுமா? கடிவாரம் சொல்லுங்க. கேள்விப்பட்டு அதை வந்து மறைக்கிறார். அவளுக்கு வந்து களிமா வந்து ஒரு இல்மு வந்து கேட்குறாங்க சொல்லித்தாண்டு சொல்லித்தர மறுத்து அதை மறைச்சிட்டாருன்னு சொன்னால்
அவருக்கு நரக நெருப்பினாலான கடிவாளத்தை அல்லாஹ் அவனுக்கு நசீவம் போட்டுடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அஹ்ரஜஹுனா வெளியேறி இருக்கிறது, வெளியேறது அபுதாவுலேயே வெளியே திரும்பியும் வெளியேறு அந்த தொட்டு அபியுரையாரை கொண்டு அறிவிக்கிறார். இந்த ரெண்டு கிதாபும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. அறிவிக்கிறார்கள் அந்த தொட்டு அபியுரையாவை தொட்டு அறிவிக்கிறார்கள். அன்னோ நிச்சயமா அவர் அபியுரையாளர்கள் நிச்சயமா காலப்புற லவ்லா இது ஆயத்து இருந்தால் கிதாபில் அல்லாவுடைய வேதத்திலே ஆயத்து இருந்தால் நான் அத்தச சொல்லப்பட்ட ஒன்று. என்னடா சார் என்னம்மா அதுக்கு முன்னாடி படிங்க. லவ்லா ஆயத்து கிதாபில் லவ்லா ஆயத்துல் ஃபீ கிதாபில்லாஹி அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆயத்து அத்தாட்சிகள் சொல்லப்பட்டிருந்தார். அப்படியா? லவ் இருந்திருக்கு, லா இருந்திருக்கு. என்னம்மா இல்லை என்றால் அப்படின்னா லவ் லா ஃபீ கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு ஆயத்து இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு ஆயத்து இல்லாவிட்டால் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஹதீஸ் அறிவிச்சிருக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை நிச்சயமா யாரிடமும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டேன். அஹதன் எந்த ஒருவரிடமும் ஷைஅன் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஆயத்து ஒரு ஆயத்து இருக்கிறதுனால தான் சொன்னேன் நான். அது என்ன ஆயத்து பின்னாடி வருது? இன்னும் நிச்சயமா அல்லது எப்படிப்பட்டதுன்னா அவர்கள் மறைப்பார்கள். எங்களுக்கு இறக்கப்பட்ட ஒன்று, நாங்கள் இறக்கிய ஒன்றை அவர்கள் மறைப்பார்கள். மியல் பையினாதி நாங்கள் தெளிவுபடுத்துவதிலிருந்து மேலும் நேர்வழியிலிருந்தும் தெளிவுபடுத்துவதிலிருந்தும் நாங்கள் இறக்கிய ஒன்றை அவர்கள் மறைப்பார்கள். இந்த ஆயத்து தான் அது, இந்த ஆயத்து தான் அது ரசூலா சொன்னது. இந்த ஆயத்து இருக்கிறதுனால தான் நான் செஞ்சேன், யார்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காமல் நான் செஞ்ச இடத்துல பேசினேன். இந்த ஆயத்து இல்லைன்னா பேசியிருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. கூறியார்கள் வயல்அன்ஹுமுல் லாயினூன் என்னம்மா அவர்கள் சாபம் அளித்தார்கள். சாபம் இடக்கூடியவர்கள் அவர்களை சபிப்பார்கள். சபிப்பது சாபம் விடுவது இல்லை ஒன்றுதான். யாரெல்லாம் சாபம் விடுறாங்களோ அவங்க இந்த யூதர்களை சபிச்சாங்களாம். என்னது சாபம்? அப்போ சாபமிடக்கூடியவர்கள் சபிப்பார்கள். ஹும் யார்? அந்த யூதர்களை. புரிஞ்சா அர்த்தம்? இங்கே அந்த சாபமிடக்கூடியவங்க யாரு? அவர்கள் சாபமிட்டார்கள். மலக்குகளும் மூமின்களும் தான் என்ன செஞ்சாங்க? அந்த யூதர்கள் சபிக்கிறாங்க. அவங்க தான் லாயினூன். வந்தது அந்த நிச்சயமா ஆலிம் என்பவர் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அவர்களுக்கு குல்லு ஷையின் பாயில் மாதிரி வைக்கிறது இல்லை. குல்லு ஷையின் ஒவ்வொரு விஷயமும் அத்தா எது என்றால் ஈதானி அத்தா எது என்றால் ஹத்தல் என்னமா? ஈதானி ஈதானி வருமா?
அத்தா ஈத்தானி வருஷம் ஈத்தான மீன்கள் ஈத்தான ஃபில் பஹர் கடல்ல வாழ்ற மீன்களை போல உயிரினங்களை போல கடல்களில் வாழக்கூடிய மீன்கள் வரை மீன்கள் வரை அந்த ஒவ்வொருவரும் அந்த ஆலிமுக்காக இஸ்திக்பார் செய்வாங்க, தேடுவாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. புரிஞ்சிச்சா? அண்ணல் ஆலிம நிச்சயமாக ஆலிமாகிறவர் சொல்லிட்டு அவர் செய்கிற வேலையை சொல்லலை. அவர் இல்ம கற்றுனால அவர் ஆலிமாயிட்டார். அவர் இல்ம கற்றுக்கிட்டதுனால எஸ்தக்ஃபிரு லஹு குல்லு ஷையின் ஒவ்வொரு விஷயமும் அவருக்காக தௌபா தேடும், பாவ மன்னிப்பு தேடும். ஹத்தா எதுவரை என்றால் அல் ஹைத்தான ஃபில் பஹர் கடலில் வாழக்கூடிய மீன்கள் வரை, ஹத்தா இருக்குல்ல மீன்கள் வரை எல்லாமே அவருக்கு இஸ்திக்பார் தேடுமா. இப்போ ஆலிமுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் ரசூலுல்லாஹி ஹதீஸ் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் தோதுவாக போட்டுருங்க பாருங்கள். அப்பேற்பட்ட சிறப்புடைய ஆலிம் போய் என்ன செய்யக்கூடாது, இல்மை மறைக்கக்கூடாது. இல்மை மறைச்ச அவருக்கு நரகத்தின் நெருப்பினாலான அந்த கடிவாளம் விடப்படும். புரிஞ்சமா? இதிலே வந்தது இந்த ஆயத்திலே வந்திருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வைக்காத ராசா. மறைப்பவர்கள் இல்மை மறைப்பவர்கள் அல்லாஹ் அவர்களை சபிப்பான், மேலும் ஒட்டுமொத்த மக்களும் சபிப்பார்கள். பிறகு இஸ்தஸ்னா தள்ளி வைப்பான். இஸ்தஸ்னல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா தள்ளி வைப்பான். மின் ஆவுலாய் அவர்களிலிருந்து மன் தாப இலை அவர்களின் பக்கம் தௌபா கேட்கக்கூடிய யார் தௌபா கேட்கிறா அவர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை தள்ளி வைப்பான். யார் தள்ளி வச்சா யாருல இருந்து இந்த இல்மை மறைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மன் தாப இலை யார் அல்லாஹ் பேக்கும் தௌபா தேடினாரோ தௌபா செஞ்சாரோ அவரை தள்ளி வச்சிருவான். அவரை தவிர இஸ்திஸ்னா அவர் நீக்கிடுவான். இல்லா தவிர அல்லது எப்படிப்பட்டவர்களை இல்லல்லதீன எப்படிப்பட்டவர்களை தவிரனா தாபு தௌபா செய்வோ அசலோ அசலோ பையனோ தெளிவான அசலான இது இல்லைன்னா விட்டு அடிச்சிடுறது. அசலஹோ இஸ்லா செய்வர்கள் பையனோ தெளிவுபடுத்துவார்கள். அப்படின்னா இங்க 3 பேரை தவிர யார் வந்து தாபு தௌபா தேடியவர், வாசலஹு தன்னுடைய அமலை வேலையை சரி செய்தவர், பையனோ எதெல்லாம் மறைச்சாரோ அதை வெளிப்படுத்தினவர், தெளிவுபடுத்தினவர் தவிர அல்லாஹ் தஆலா மீதி உள்ள மக்கள் எல்லாம் சதிச்சுதான் சபிச்சு விடுவார். ஆமா. அதாவது ரஜோ அவர்கள் திரும்பினார்கள். அம்மா அம்மா கானு ஃபீ எதிலே அவர்கள் இருந்தார்களோ அதிலிருந்து திரும்பிட்டார்கள். அம்மா ஒன்றை தொற்றும் அன்மா அது சேர்த்தா அம்மா இதுகம் செஞ்சிருக்காங்க. ஓகே, அப்ப அம்மா ஒன்றை தொட்டும் கானு இருந்தார்கள் எதிலே அவர்கள் இருந்தார்களோ அதை விட்டு திரும்பிட்டார்கள். திரும்பினார்கள். அப்போ அந்த இது அந்த இல்ம மறைச்சாங்கல்ல அது செஞ்ச பாவம் அது. அதிலிருந்து என்ன செஞ்சாங்க, திரும்பிட்டாங்க. அவருடைய அமல்களே அவர்கள் சீர்திருத்தம் செய்கிறார்கள். அவர்கள் தெளிவுபடுத்த மக்களுக்கு தெளிவுபடுத்த மாகானோ இருந்த ஒன்றை அவர்கள் மறைத்த ஒன்றிலிருந்து அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அவருடைய அமல்களை வந்து சீர்திருத்தம் செய்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய செயலிலிருந்து திரும்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா பார்த்துட்டு வந்தால் கடகடன்னு வச்சுருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது? அல்லாஹ் அக்பர் கபீரா. சரி,
ஆரம்பிக்கலாமா? நீ கொஞ்சம் நிறைய வார்த்தை புது புது வார்த்தை நிறைய இருக்குமா ஹாஷியாலும் சரி ஆயத்திலும் சரி. ஃபஸ்ட்டு ஆயத்தை படிச்சுக்கோமா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وطلبوا அவர்கள் தேடினார்கள் ஆயத்தன் இல்லை ஃபஸ்ட்டு பாடத்தை படிச்சுக்கோம். ஆயத்தை நேற்று ஒரு ஷரத் தான் என்ன படிங்க அடுத்து இன்றைக்குள்ள ஷரத். சரி, தலபு அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க? தேடினார்கள் ஆயத்தன் ஒரு அத்தாட்சி கேட்குறாங்க. அதாவது ஆலிக்க அவங்க ஒரு இறைவன் லா இலாஹ இல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம் எல்லாம் சொன்னாங்கல்ல. இலாஹுக்கும் இலாஹு வாஹிது ஒரே ஒரு இறைவன் சொன்னீங்களே, அதுக்கு என்ன அத்தாட்சி ஆதாரம் என்ன தேடினாங்க. அப்போ நசல அப்போ இந்த ஆயத்தை இறங்குனுச்சு. நினைக்கிறேன், செக் பண்ணிங்க. சரி, பிஸ்மில்லா. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த். செக் பண்ணிங்களா? இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைச்சான் அல்லவா, அதிலே இருக்கிறது. வானம் பூமியை படைச்சதில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? வமா ஃபீஹிமா அந்த வானம் பூமியிலே இருக்கிறது. மினல் அஜாயிப், அஜாயிபனா ஆச்சரியங்கள். ஓகேவா? ஆச்சரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே ஹாஷியில் வருது. பஸ் இதை படிச்சுக்கோமா? ஹாஷியில் படிச்சுக்கலாமா? இதை பஸ் ஆயத்தை முடிச்சுக்கோங்க. ஆச்சரியங்களிலிருந்து அந்த வானம் பூமியில் என்ன செய்து இருக்குது? வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வதிலும் இருக்கிறது. வா வதுஃப் இன்ன ஃபீ இஹ்திலாஃபில் லைலி வன்னஹார் அப்படி வைக்கலாம். ஓகேவா? வானம் பூமியை படைச்சதிலும் இருக்கிறது. வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார் என்ன? பகலையும் இரவையும் மாறி மாறி வர செய்கிறான் அல்லவா. இஹ்திலாஃப்னா மாறி மாறி வர செய்கிறது. இரவு போகும் பகல் வரும், இரவு போகும் பகல் வரும், இரவு போகும் பகல் வரும், இப்படி மாறி மாறி வர செய்வதிலும் இருக்கிறது. பிர்ரஹாப், ரஹபனா என்ன? செல்ல வைக்கிறது. பகலையோ இரவையோ செல்ல வைக்கிறது. வல் மஜி திரும்ப வர வைக்கிறது. ஒ ஜியாத் கூட வைக்கிறது. ஒன் நுக்சான் குறைய வைக்கிறது. புரிச்சமா? இரவும் பகலும் பிர்ரஹாபி வல் மஜி ஒ ஜியாதத்தி ஒன் நுக்சானி என்ன? போக வைக்கிறது, வர வைக்கிறது, அதிகமாக்குறது, குறைய வைக்கிறது. எல்லாமே யார் தான்? ரப்பு தான். புரியுதுல? எப்போ அதிகமாகும்? பகல் இது வெயில் காலத்தில் பகல் அதிகமாக இருக்கும், நஹார் அதிகமாக இருக்கும், லைலு குறைவாக இருக்கும். குளிர்காலம் மழை காலத்தில் லைலு அதிகமாக இருக்கும், பகல் நுக்சானாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்படி எல்லாமே ரப்பு தானே செய்கிறான். அப்புறம் ஃபுல்க்குனா கப்பல், சுஃபன் கப்பல்கள். ஃபலக்கு தான் கப்பல் வரும், ஃபுல்க்குனா கப்பல்கள் ஜம்மு. அது மாதிரி என்னது சஃபன் சுஃபுன், அதை ஜம்மு சுஃபுன் கப்பல்கள். சஃபீனத்து இருக்குல்ல, கப்பல் தப்பியா அது சரிங்களா? சஃபீனானா ஒரு கப்பல், சுஃபுன் பல கப்பல்கள். அதுமாதிரி ஃபலக்குனா ஒரு கப்பல், ஃபுலுக் பல கப்பல்கள். ஃபுலுக்கு கப்பலும் சொல்லுவாங்க, கோள்களுக்கும் சொல்லுவாங்க. அஃப்லாக், இது அஃப்லாக். சரிங்களா? சுஃபுன்னா கப்பல் தான். ஆமாம், சுஃபுன்னா கப்பல் தான். ஃபுலுக்குன்னு இந்த இடத்துல கப்பல் தான். அல்லது எப்படிப்பட்ட கப்பல்? தஜ்ரி ஃபில் பஹர், கடலில் ஓடுகிறது. கடலில் ஓடக்கூடிய கப்பல்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு தான் இதெல்லாம். என்ன இருக்குங்கிறத பின்னாடி சொல்கிறான். வலா தருசுபு முவக்கிரத்துன், வலா தருசுபு அப்படின்னா நங்கூரம் விடப்படாமல். தருசுபுனா ராசிப், நங்கூரம் விடப்படுதல். முஅல்லகத்துன் முவக்கரத்துன், முவக்கரத்துன்னு சொன்னாக்க திறன்களால், திரள்களால். திரள்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த இது போடு நங்கூரம் போடுவாங்கள்ல, இரும்பு கம்பி ராடு மாதிரி போட்டு, அதுதான் திரள்கள் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். முவக்கிரத் அப்படின்னா ஸ்ட்ராங்கான உறுதியான திரள்களால். தரிசுப்னா நங்கூரம் இடப்படுதல், படாது. முவக்கிரத்துன் திரள்களால், உறுதியான திரள்களால். திரள்கள்னா அதை சொல்லும்போது ராடு மாதிரி உள்ளே போட்டு என்ன செய்வாங்க? ஸ்ட்ராங் பண்ணுவாங்கல்ல, நிப்பாட்டுவாங்க கப்பலை அதுதான் நிப்பாட்டுவாங்க. ஓகேவா?
அதுதான் அதோட ஸ்டாண்டு. நங்கூரம் தான் அந்த ஸ்டாண்டு. அந்த மொக்கிரத்துன் உறுதியான திரள்களால் நங்கூரம் விடப்படாமல் என்ன செய்யும், அது ஓடிட்டே இருக்கும் கடலில். ஓகேவா? பிமா எதற்காண்டி ஓடும்? பிமா ஒன்றுக்காக. என்ஃபஉன்னாஸ மக்களுக்கு பயன் தருவதற்காக கடலில் என்ன செய்த கப்பல் ஓடுது. எப்படி என்ன பயன் தருது? மின திஜாராத் வியாபாரம் செய்வதிலிருந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க, அல்லது வேறு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு சரக்கு கொண்டு வராங்க. ஒல் ஹமுல் சுமந்து கொண்டு வருவது. ஹமுல்னா என்ன? சுமந்து கொண்டு வருவது. பஸ்ஸு, லாரி, பைக்கு எல்லாம் இந்த கப்பல்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இறக்குமதி ஆகுதா இல்லையா? முன்னாடிலாம் கப்பலில் தானே வரும், இப்போ தானே இது ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கு. ஹமுல்னா சுமக்கிறது. நல்லா சமைச்சு பிடிச்சிக்கிச்சு. இல்லை சரிங்களா? அப்போ மக்களுக்கு பயன் தரக்கூடிய மக்களுக்கு பயன் தருவதற்காக கடலில் ஓடக்கூடிய கப்பலிலேயும் இருக்கிறது. ஒமா அன்சலல்லா இன்னும் ஒன்றில் இருக்கிறது. எதில்? அன்சலல்லா அல்லாஹ் இறக்கினானே. மினஸ்ஸமாஇ மின் மா வானத்திலிருந்து மழையை. மானா என்ன? தண்ணினா என்ன? மத்தன்னா மழை. வானத்திலிருந்து மழையை இறக்கினானே, அந்த இறக்குறதுலேயும் உங்களுக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறதுங்கிறது பின்ன சொல்கிறான். ஃபஅஹ்யா பிஹில் அர்ல அந்த மழையை கொண்டு பூமியை உயிர்ப்பிக்க செய்வான். அஹ்யானா என்ன? முளைக்க செய்கிறது, உயிர்ப்பிக்க செய்கிறது. அர்லனா பூமி, அஹ்யானா உயிர்ப்பிக்க செய்கிறது. பின் நபாத் நபாத்னா என்ன? தாவரங்களை கொண்டு என்ன செய்யும் அல்லாஹ் பூமியில். மஃபர் மழை, மீன் தாரா மஃபர் மழை ரைனு மழை கிடையாது, அது ஜபல்ல மழை வந்து மஃபர், மலை வந்து ஜபல். ஓகே. பஅத மௌத்திஹா அந்த பூமி மௌத்த போன பிறகு. எபிசுஹா எபிஸ்னா என்ன? காய்ஞ்சு போனது. யாபிஸ் வரல. யாபிஸ்னா என்ன? காஞ்சி போனது. பூமி காஞ்சி போன பிறகு அல்ல அந்த மழையை கொண்டு அந்த பூமி என்ன செய்ய? உயிர்ப்பிக்க வைக்கிறான். அதான் மௌத்தா போன பிறகு பூமியை என்ன செய்ய? நபாத்னா தாவரங்களை பூமியில முளைய வச்சு செய்யறான், உயிர்ப்பிக்கிறான். பூமி மௌத்தா போன பிறகு, அதாவது பூமி காஞ்ச பிறகு பூமியை உயிர்ப்பிக்க செய்கிறான். பரப்புகிறான். பரப்பி விடுதல், பரவ விடுதல். என்ன முஸ்தபா? பறக்கிறதா? பரப்பி விடுதல். எப்படி? ஃபர்ரக்க பிரித்து, வன்னஷர பிஹி வன்னஷர அப்படின்னு சொன்னாக்க பரத்துதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உயிர்ப்பித்து எழுப்புதல். பரப்பனா பிரிக்கிறது, ஃபர்ரக்கனா பிரிக்கிறது, ஃபாரூக் வருதுல்ல. ஃபர்ரக்கனா பிரிக்கிறது. நஷர பிஹி அந்த மழையை கொண்டு பரத்தக்கூடிய நிலையில் பிரிக்கிறது, அல்லது உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய நிலையில் பிரிக்கிறது. ஃபர்ரக்கனா பிரித்ததுமா? பிரித்தான். நஷர அப்படின்னா ரெண்டு அர்த்தம். பரத்துதல், நெல் அப்படியே கீழே போட்டு நல்ல குமியில போட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க? அப்படி பரப்பி விட்றாங்கல்ல, அப்படி பரப்புறதுக்கும் சொல்லுவாங்க. அல்லது பூமியை வந்து உயிர்ப்பித்து எழச் செய்கிறது. பிஹி அந்த மலையை கொண்டு. சரி ஹைர். அப்போ அந்த மலையை கொண்டு காய்ஞ்சி போன பூமியை, மௌத்தா போன பூமியால் உயிர்ப்பிக்க செய்கிறான். ஒபஸ்ஸ ஃபீஹா அந்த பூமியிலே பரப்பி விடுகிறான், பரவ விடுகிறான். மின்குள்ளி தாப்பா ஒவ்வொரு உயிரினங்களையும், ஒவ்வொரு பிராணிகள். தாபத்தில் என்ன? பிராணிகள். ஓகேவா? மின்குள்ளி தாபத்தின் ஒவ்வொரு பிராணிகளையும் என்ன செய்யலாம்? பரப்புகிறான் அப்படியே. ஓகேவா? ஒவ்வொரு பிராணிகளிலிருந்தும் ஃபீஹா பஸ்ஸ ஃபீஹா அந்த பூமியில் பரப்ப விடுகிறான். மின்குள்ளி தாப்பா ஒவ்வொரு பிராணிகளையும், ஒவ்வொரு உயிரினங்களையும். தாபத்தின பிராணிகள், உயிரினங்கள்.
அன்னகும் ஏன் நிச்சயமாக அந்த பிராணிகள் எம்னூன வளருகிறது, எம்னூன வளருகிறது, பில் ஹஸ்பி எம்னூன வளருகிறது, பில் ஹஸ்பி அதிகமான பச்சை பசுமையான அந்த புற்பூண்டுகளை சாப்பிட்டு என்ன செய்யுது வளருது. அல்ல சொன்னாங்க சார் எங்க நான் பாடத்தில் இருக்கிறேன் எதுக்கு நம்ம நம்பர் இருக்கா அவங்கள்ட்ட வேலையை பாரு தெரியல. சரி கொஞ்சம் வயசு எதுக்கு பண்ணி பாருங்க நான் கேட்கல முடிக்கிறது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் வேலையாக இருந்தால் எடுக்க மாட்டார். நான் பாடத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்கம்மா சரிங்கம்மா அஸ்ஸலாமு அலைக்கும். சரி அப்போ எம்னூன என்ன செய்வாங்க வளருவாங்க. ஏன்னா அந்த கால்நடை என்ன செய்யுது எங்கே தான் வளருது, அந்த பூமியில் தானே வளருது, பச்சை பூமியில் தான் வளருது. பில் ஹஸ்பி அந்த அந்த கால்நடைகள் எம்னூன வளருகிறது, பில் ஹஸ்பி பச்சை பசுமையான அந்த புற்பூண்டுகளை கொண்டு தான் வளருது, அது சாப்பிட்டு வளருது. அல் காயினு அன்ஹு, அல் காயின் ஆகக்கூடிய, காண யக்கூனு கௌன ஃபோ காயின்னு வருதுல்ல, ஆகக்கூடிய அப்போ வளரக்கூடிய, அணுகு அந்த மலையை கொண்டு தான் என்ன செய்கிறது இந்த பூமியில் புற்பூண்டுகள் வளருது. அந்த புற்பூண்டுகளை சாப்பிட்டு தான் இந்த கால்நடைகளாக வளருது. காயின்னா ஆகுவது, புற்பூண்டுகள் ஆகுவதான் என்ன வளருது. அந்த கால்நடைகள் அந்த புற்பூன் அந்த பச்சை பசுமையான புற்பூன்களை கொண்டு தான் எம்னூன வளருகிறது. ஓகேவா. காயின்னா அந்த புற்பூண்டுகளை இந்த பூமியில் வந்தோடனே தாவரங்கள் விளையுதில்லமா, அது ஆகுவதுன்னு சொல்கிறாங்க. பில் ஹஸ்பில் காயின் பச்சை பசுமையான அந்த என்ன அதிகமான பச்சை பசுமையான அதை கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் புற்பூண்டுகள் தானே பச்சை பசுமையாக இருக்கும், மழை உழுவுறதுனால பூமியிலிருந்து என்ன செய்யுது முளையுதா இல்லையா, அதை கொண்டு அந்த கால்நடைகளாக வளருது. முஸ்தபா போய் மூஞ்ச கட்டிட்டு வாப்பா, தூங்கி உழுவுறப்பா, பாப்பா போடு மூஞ்சிட்டு வாடு. அணுகு வந்து இதை மலைமா அந்த அந்த தண்ணி தான் அந்த பொற்புண்ணுல இருந்து ஆகுவது. இப்போ எப்படி அது அந்த கால்நடையாக வளருது அப்படிதான். நம்ம இப்போ மழை வந்து பூமியில் படுது, பூமியில் பட்டோன்னா பூமி காஞ்சி போன பூமி வந்து உயிர் பிச்சு எழுது, மலையை கொண்டு பொற்புண்கள் வளருது, அந்த பொற்புண்களை கொண்டு அந்த கால்நடைகள் சாப்பிட்டு வளருது. அதுதான் சொல்கிறாங்க. சரியா. ஓ தஸ்ரீஃபி ரியாஹி, இங்கே ஒரு ஹாஷியா இருக்குது. ஓ தஸ்ரீஃபி ரியாஹி, தஸ்ரீஃப் ரியாஹு அப்படின்னு சொன்னாக்க காற்றை வசப்படுத்துவது. ஓ தஸ்ரீஃப் காற்று மாறி மாறி வீச அல்ல. தஸ்ரீஃப் ரியாஹி மாறி மாறி வீச செய்வது, காற்று வந்து மாறி மாறி வீச செய்வது, சுழற் காற்று அடிக்கிறது இல்லாத தஸ்ரீஃப் ரியாஹி சொல்லுவாங்க. மாறி மாறி வீச செய்கிறது காற்றை. காற்று வந்து திடீர்னு மேற்கு வீசும், கிழக்கு வீசும், தெற்கு வீசும், வடக்கு வீசும், இப்படி மாறி மாறி வீச செய்கிறதும் அல்லா தான். அல்லா பூமியில் என்னென்னா செய்கிறாங்கிறத இங்கே இந்த ஆயத்தில் வந்து சொல்கிறான். அப்புறம் தஸ்ரீஃப் ரியாஹி என்ன காற்றை வீச செய்வது, மாறி மாறி வீச செய்வது, அதாவது தக்லீபுஹா அதை வந்து புரட்டுறது, காற்றை வந்து புரட்டுவது. ஜுனூபன், ஜுனூபுனா தெற்கு திசை, ஜுனூபனா தெற்கு திசை, தெற்கிலிருந்து. ஷிமாலன், ஷிமால்னா இடது தான் அசல், ஆனால் இந்த இடத்துல வந்து வடக்கு திசை. ஜுனூபுனா தெற்கு திசை, தக்லீபுனா கல்லவை கழுவு தக்லீபு புரட்டுவது, காற்றை புரட்டுவது. ஜுனூபுனா தெற்கு பகுதி, ஷிமாலன் வடக்கு பகுதி. ஷிமால்னா அசல் வந்து இடது, இந்த இடத்துல இது வடக்கு பகுதி. எப்படி வீச செய்வான், ஹாரத்தன் சூடாகவும் வீச செய்வான், பாரிதத்தன் குளிர்ச்சியாகவும் வீச செய்வான். சூடான காற்றும் வரும் சமயத்தில், வெயில் காற்று அண்ணன் காற்று வரும்ல, மழை பெய்யும் போது பனி பெய்யும் போது தான் குளிர்ச்சியான காற்று வரும். இப்படி வந்து காற்றுகளை அல்லாஹ் வந்து தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் சூடாக குளிர்ச்சியாக என்ன செய்வோம் மாற்றி மாற்றி என்ன செய்வோம் வீச செய்வான். சஹாபி, சஹாபனா என்ன மேகத்தில் மிதிக்கிறது, சஹாபனா மேகம். அதுக்கு முத்தலாஜிஃபா கைமு, கைன் மீம் மீம், கைன் யா மீம், கைமுனாலும் மேகம் தான். ஓகேவா.
அல் முசஹர், முசஹர்னா கட்டுப்பட்ட, முசஹர்னா கட்டுப்பட்டிருக்கும் மேகம், கட்டுப்பட்ட மேகத்திலும் இருக்கிறது. அல் முதல்லல், அல் முதல்லல் அப்படின்னு சொன்னாக்க தாழ்ந்து நடக்குதல், தாழ்ந்து நடக்குதல். முதல்லல் அல்லது கட்டுப்படுவதுனா எப்படி அப்படிங்கிறத விளக்குறாங்க. அல் முதல்லல் தாழ்ந்து நடக்கக்கூடியது. யாருக்கு? பி அமிரில்லாஹி, அல்லாஹ் தஆலாவுடைய ஏவலை கொண்டு தாழ்ந்து நடக்கூடியதாக, யசீரு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இலா ஹைசு ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடக்கூடிய இடத்திலே, நாடக்கூடிய விதத்தின் பக்கம், இடத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. முதல்லல்னா தாழ்ந்து நடக்குதல், அதாவது எதுவுமே என்ன முடியாது, ரப்பே உன்னால் தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக சரண்டர் அடைகிறது. அதான் முசஹர், கட்டுப்படுறது அதுதான். ஓகேவா? கட்டுப்படுவது, கட்டுப்படக்கூடிய மேகம், மேகம் வந்து கட்டுப்படுது. அந்த மேகம் வந்து எப்படி கொண்டு போகுது? அல்லாஹ் எங்கெல்லாம் நாடுறானோ, இல்லா ஹைது ஷா அல்லாஹ் விதத்தின் பக்கம் அது கொண்டு செல்லும். எஸ்ஸீரோட கொண்டு செல்லுது. அல்லாஹ் இந்த பொருளை அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கட்டளை இடுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து காற்றுக்கு கட்டளை போடுவாங்க. அப்போ காற்று வந்து ஒரு மாதம் போகிறத ஒரே இரவுல பகலில் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து வருது இல்லை? ஒரு மாதம் பயணம் செய்கிறத இந்த காற்றுக்கு சுலைமான் நபியுடைய உத்தரவுக்கு இணங்க காற்று வந்து ஒரு பகல் ஒரு இரவு போய் சேர்த்துருமா, அவ்வளோ ஸ்பீடாக அடிக்கலாம். காற்று வச்சு என்ன செய்வாங்களா? மழையை கொண்டு வருதப்பா காற்று. எங்கேயோ இருக்கிற மேகம் சக்குன்னு மேகத்தை கொண்டு வருதா இல்லையா காற்று? எப்படி? அது மாதிரி ஒரு பொருள், இங்கே உள்ள பொருள் எடுத்து வேறு எங்கேயாவது அல்ல நாடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடும். காற்று சாதாரணமானது இல்லை, எப்பேற்பட்டதையும் தூக்கிறது. காற்று வந்து சரியான பவர் உள்ளமா. ஜுண்டும் மின் ஜுனூதிலான்னு வருது ஒரு ஹதீஸ் வருமே, காற்றும் மழையும் நிற்கிற, காற்றும் தண்ணீரும், அல்மா ஓ ரீஹு ஜுண்டும் மின் ஜுனூதிலான்னு வரும் நிற்கிற ஹதீஸு. நான் பயனில் பேசுகிற ஞாபகம், ஆனால் வார்த்தை இப்படி தானாங்கிறது தெரியல. ஆனால் அவன் தான் அர்த்தம் தான். தண்ணியும் இது காற்று வந்து அல்லாவுடைய படையான் ஜுனூது. அந்த காற்றை கொண்டு தாமல் இன்றைக்கி வந்து உலகமே இயங்குது. காற்று இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை. பலூன் கூட காற்று இருக்கணும், அப்போ தான் நல்லா பெருசாக அழகாக தெரியும். ஏன்? மனுஷன் காற்று இருக்கணும். மனுஷன்ட காற்று இல்லை, மூச்சு இல்லைன்னா என்ன ஆகும்? மவுத், டெட் பாடி. நம்மள்கிட்ட காற்று வந்து ஆக்சிஜன். காற்று ரொம்ப இன்றியமையாது. எந்த அளவுக்குன்னா அந்த இமாம், அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அந்த இமாம் சொல்லுவாங்க 3 நாள் காற்று இல்லாமல் உலகம் இருந்துச்சுன்னா நாற்றம் எடுத்து நாசமாகிடுவான். அந்த மழை நேரத்தில் நான் இந்த மயன் சொன்னேன், பேசுகிறேன். அல்மாஉ வர்ரியாஹ் ஜுண்டும் மின் ஜுனூதில்லாஹ், அப்படிதான் நஸ்ல் இபாரத் நினைக்கிறேன். தண்ணியும் காற்றும் அல்லாஹ்வுடைய படைகளில் ஒரு படை. ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ். சரி, ஹைர், பாடத்துக்கு வருவோம். மின் ஜுனூதில்லாஹ், ரீஹு ரியாஹ். சரி, ஓகே. அப்போ காற்று வந்து சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. சரி, அப்போ மேகம் வந்து என்ன செய்யறது? கட்டுப்படுவதாக இருக்கிறது. எதுக்கு மத்தியில்? பைன ஸமாஇ வல் அர்ள், வானம் பூமிக்கு மத்தியில் இந்த மேகம் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு இருக்கிறது. பிலா அலாகத், பிலா அலாகத். அலாகத்னா சம்பந்தம், பாதை ரெண்டும் இருக்குது. அல்லாஹ் எந்த பாதையில் வச்சிருக்கிறானோ அந்த பாதை என்ன செய்யுது? அப்படியே இருக்கு. வானம் பூமிக்கு மத்தியில் காற்று வந்து வானம் பூமிக்கு மத்தியில் கட்டுப்பட்டு இருக்கிறது. பிலா அலாக்கத்து. அலாக்கத்துனாக்க பாதை இல்லாமல். அலாக்கத்துனா பாதை இல்லாததை கொண்டு. அதுக்குன்னு ஒரு பாதை இல்லை. எல்லாம் எங்கே பாதை வச்சுருக்கோன்னா அங்கே தான். என்ன முஸ்தபா? நல்லா தூங்குறது. பாதை இல்லாத அலாக்கட்டு, பாதை இல்லாததை கொண்டு. சரி, பாதைன்னு அர்த்தம் இருக்குது, சம்பந்தமான அர்த்தம் இருக்குது.
ஓகேவா? சம்பந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் பேசலாம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. சரி, ல ஆயாத்தின் இங்கே தான் இல்லை சொல்கிறான். இவ்வளவு சொல்லிட்டு எது வானம் பூமியை படைச்சதில்ல, இரவு பகலை மாறி மாறி வர வைக்கிறதில்ல, மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் சுமந்து செல்லக்கூடிய கப்பல் ஓடுமே கடலில், அந்த கப்பலிலேயும் இன்னும் அல்ல வானத்திலேருந்து மழையை இறக்குனானே அந்த மழையிலையும் அந்த மழை வந்து காஞ்சி போன பூமியை உயிர்ப்பிக்க செய்யும். அது மட்டும் இல்லை வசஃபீஹும் மின் குல்லி தாபா எல்லா கால்நடைகளும் என்னது பிராணிகளும் அது என்னது அதிலே வளர செய்கிறானே. இப்போ தஸ்ரீஃபி ரியாஹி காற்றை வந்து மாறி மாறி வீச செய்கிறானே. இப்போ சஹாபில் முஸாஹரி பைன சமாய் வல்லாரில் வான பூமிக்கு மத்தியில் கட்டுப்படக்கூடிய நிலையில மேகத்தை வச்சிருக்கிறானே. இவைகள் அனைத்திலும் இருக்கிறது ஆயாத்தின் ஆயத்தின் அத்தாட்சிகள் இருக்கிறது. தால்லாத்துன் என்னது அறிவிக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கிறது. என்னது அலா வஹ்தானியத்திஹி தஆலா அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. வஹ்தானியத்தின் அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் ஒருவன் தான். இலாஹும் வாஹிதுன் வந்துச்சா இல்லையா? ஒரே ஒரு இறைவன் தான் சொல்லி ஒரே ஒரு கடவுள் தான் வந்துச்சா இல்லையா? அதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கலாம் ரப்பு. இது எல்லாம் யார் செய்கிறா? ரப்பு தான் செய்கிறான், அல்லா தான் செய்கிறான். அல்லாஹ் ஒருவனால் தான் செய்ய முடியும். வஹ்தானியத் அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது. இந்த வேலை நீ பார்த்துக்க, அந்த வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இல்லை. ரப்பு தான் எல்லாத்தையும் செய்யறான். அந்த அவனுடைய வஹ்தானியத்துக்கு இதெல்லாம் ஆதாரங்கள் அப்படின்னு அல்ல என்ன செய்கிறான், ஆதாரம்னு சொல்கிறான். லி கௌமி யஅகிலூன் யாருக்கு தான் ஆதாரம்? அறிவாளி கூட்டத்துக்கு தான் ஆதாரம். முட்டாள்களுக்கு இது கூட ஆதாரம் என்ன செய்ய மாட்டாங்க. லி கௌமின் ஒரு கூட்டத்திற்கு அத்தாட்சிகளாக இருக்கும். யஅகிலூன் இப்படிப்பட்ட கூட்டம். யஅகிலூன் அக்ல் என்ன அறிவாளியாக இருப்பார்களே அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் இவைகள் எல்லாம் அத்தாட்சிகள். யததப்பரூன இதை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். இது தப்பர்னா என்ன அர்த்தம் முஸ்தபா? அடிப்படை பெறுவார்கள். எதை கொண்டு? அந்த இதை கொண்டு, கத்தாட்சிகளை கொண்டு. வெங்காயம் எத்ததப்பரூன். சரி, இப்போ இந்த ஹாஷியை படிச்சுக்கலாமா? இது அடுத்திருக்கு ஆயத்திருக்கு. இந்த ஒரு ஆயத்துக்கு தான் இந்த ரெண்டு ஹாஷியும் வருது. ஹாஷியான கொஞ்சம் ஹார்டான வார்த்தைகளாக வருது. படிப்பினை பெறுவார்கள். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஷியா நம்பர் 1. வானம் பூமியை படைச்சான அதில் ஆச்சரியங்கள் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஃபீஹிமா ஃபீஹிமா மினல் அஜாயிப் ஆச்சரியங்கள் இருக்கிறது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த இருக்கு நம்பர் 2 போட்டுக்கல கீழே ஹாஷியாவில். அதான் என்ன ஆச்சரியம்? இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத் வானங்களை அல்ல படைச்சான். அந்த வானம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபி இருத்திஃபாயிஹா வானம் உயரமானது. உயரமான வானம் எங்கே இருக்குது? உயர்வாக இருக்குது. லதாஃபத்திஹா லதாஃபத்துனா அந்த வானம் வந்து மென்மையாக இருக்குது. ஒத்திசாயினா அகலமாக இருக்கிறது. வத்திசாயிஹா அகலமாக இருக்கிறது. வக்கவாகிபிஹா அஸ்ஸய்யாரா கவாகிபு செய்யாரனா கவாகிபுனா நட்சத்திரங்கள். அந்த வானத்தில் நட்சத்திரம் இருக்கிறது. செய்யாரத்து நகரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரம் வந்து செய்யாரத்தில் என்ன ஓடக்கூடியது, நகரக்கூடியது. நகரக்கூடிய நட்சத்திரம் என்னம்மா? லத்தாஃபத் லத்தீஃப் வருதுல்ல, லத்தீஃப்னா என்ன? மென்மையானவன், மிருதுவானவன். சரி, அப்புறம் வசவாபித்னா மாறிலிகளும் இருக்கிறது. மாறிலிகள் அப்படின்னு சொன்னால் திடமாக இருப்பவை. வானம் வந்து திடமாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கொட்டாய் விட்டால் வாயில் கவிக்கிறது இல்லையா? உதவி சொல்கிறது இல்லையா? வத்திசாயிஹா அந்த வானத்தின் அகலம். வானம் எப்படி இருக்குது? அகலமாக இருக்கதா இல்லையா? உயரமான, மிருதுவான, அகலமான, நட்சத்திரங்கள் ஓடக்கூடிய, நகரக்கூடிய. சவாபித்து இன்னும் அது உறுதியான, திடமானதாக என்ன செய்யுது? வானம் இருக்கிறது. தௌரானின்னா சுற்றக்கூடியது. தௌரான்னா சுற்றக்கூடியது. ஃபலக்கிஹா அதனுடைய ஃபலக்கில், அதனுடைய கோள்களில் சுற்றக்கூடியதாக இருக்கிறது.
தௌரான என்ன, தௌர் அடிக்கிறது சொல்கிறாங்களே, சுற்றக்கூடியது. அதனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றக்கூடியது. அல்லாஹ் வந்து இந்த வானத்தை வந்து எப்படி சுத்த சொல்லியிருக்கிறானோ அந்த கோள்களில், அந்த கோள்கள் அவனை அப்படி சுத்தம், அதனுடைய பாதையில் சுத்தம். ஃபலக்கிஹா அதனுடைய ஃபலக்குகள்னா கோள்கள், அதனுடைய பாதைகள். அதுக்கடுத்து பூமி சொல்கிறான்ல, வஹாதிஹில் அருள், இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னா ஃபி கஸ்ஸாஃபிஹா ஃபி கிஸ்ஸாஃபிஹா கிஸ்ஸாஃபத்திஹா. கிஸ்ஸாஃபத்துன்னு சொன்னால் அடர்த்தியாக இருக்கும். கிஸ்ஸாஃபத்துனா அடர்த்தியாக இருக்கும். வன்ஹிஃபாலிஹா, வன்ஹிஃபால், இன்ஹிஃபால்னா தாழ்மையாக இருக்கும். பூமி வந்து உயரமாக இருக்கா தாழ்ந்துருக்கா? தாழ்ந்து தானே இருக்குது முஸ்தபா. தாழ்ந்ததாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. வ ஜிபாலிஹா வ பிஹாரிஹா, ஜிபால்னா என்ன, மலைகள். பிஹார்னா கடல்கள். பஹருக்கு ஜம்மு பிஹாரு, ஜபலுக்கு ஜம்மு ஜிபால். வ கஃபாரிஹா, வன்ஹிஃபால் அப்படின்னு சொன்னால் தாழ்மையாக இருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறது. வ கஃபாரிஹா, கஃபார் அப்படின்னு சொன்னாக்க அது வேஸ்ட் லேண்டு. லேண்டுலேயே வேஸ்ட் லேண்டில் இருக்குல்ல, என்ன முஸ்தபா? ஜிபால்னா என்ன, மலைகள். ஜபலுக்கு ஜம்மு ஜிபால், பஹருக்கு ஜம்மு பிஹார், கடல்கள். கஃபாரிஹான்னு சொன்னாக்க நகரமாக்குதல். பூமியை வந்து அப்படி நகரமாக ஏரியாவாக ஆக்குறானா இல்லையா? இல்லை, ஏரியாக, அதான் நிலம் இருக்கா இல்லையா, நிலம் உள்ள பூமி, வீடுங்க கடைங்க எல்லாம் கட்டிக்கிறாங்கல்ல, அதை நகரமாக ஆக்குறது. அதை வந்து வேஸ்ட் லேண்டுன்னு ஒரு அர்த்தமும் சொல்கிறாங்க. வேஸ்ட் லேண்டு அது வந்து என்ன செய்யுது, விவசாயம் செய்ய முடியாத இதாக இருக்குல்ல, லேண்டெலாம் இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. உம்ரானிஹா, உம்ரான் அப்படின்னு சொன்னாக்க சீரமைக்கக்கூடிய பூமிகள் இருக்கிறது. இன்னும் ஒமா ஃபீஹா, அந்த பூமியில் இருக்கிறது மினல் மனாஃபியா, இன்னும் நிறைய பயன்கள் இருக்கிறது பூமியில் அப்படின்னு சொல்லி வான பூமி வச்சு சொல்லிட்டு, அடுத்தது இரவு பகல் அல்ல மாத்திரானா அது சொல்கிறாங்க. வக்திலாஃபில் லைல் வன்னஹார், வான பூமியும் இல்லை இடத்துல மாறி மாறி வர செய்கிறான். ஹாதா இதுவாகிறது, எஜிஉ வரும், சும்ம எதுஹபு செல்லும். வ யஹ்லுஃபுஹு அல் ஆஹர், யஹ்லுஃபு அப்படின்னு சொன்னாக்க பின்னால் வரும். மாறி மாறி லைல நஹர், பகல இரவு மாறி மாறி, ஆதா இது வரும், சும்மா பிறகு எதுஹபு அது செல்லும். அதாவது எஜியு வரும், எதுஹபு செல்லும். மாறி மாறி அந்த மழையும் மேகம், அதான் அந்த இரவு பகல் வரும் போகும் மத்தியே அது சொல்கிறாங்க. யஹ்லுஃபு இன்னும் பின்னால் வரும். ஹூ எது, ஆஹர், அந்த ஒன்று போன பிறகு இன்னொன்று வரும். யஹ்லுஃபு பின்னால் வரும், ஹூ அதற்கு பின்னால் வரும், அது ஆஹர் வேற ஒன்று வரும். அதாவது பகல் போனால் இரவு வரும், இரவு போனால் பகல் வரும். அதான் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நசியம் வரும். வயகுபுஹுனா முழுமையாக பின்பற்றும் நிலையிலே, வாவுத ஹாலியா, யகுபுனா முழுமையாக பின்பற்றுதல். இது வந்து நான் இப்போ இரவு நான் வந்துட்டேன்னா நானே தான் இருப்பேன், பகலை வரவிட மாட்டேன் அப்படி இருக்காது. அல்லது பகல் வந்துருக்கோம், நான் தான் பகல் எப்போதும் நான் தான் இருப்பேன், இரவு வரவிட மாட்டேன் அப்படி இருக்காது. முழுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்யும் நடக்கும். முழுமையாக பின்பற்ற, யஹ்லுஃபுனா பின் தொடர்ந்து வரும். யகுபு அப்படின்னு சொன்னாக்க முழுமையாக பின்பற்றுதல். முழுமையாக பின்பற்றும் நிலையில் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்ய வரும். லா யதஅக்கர் தாமதப்படுத்தாது, அணுகு அப்படி மாறி மாறி வரதை தாமதப்படுத்தாது. லஹலத்தன் ஒரு கணம், லஹலத்தன் என்ன, ஒரு கணம், ஒரு செகண்ட் கூட என்ன செய்யாது, அதை தாமதப்படுத்தாது. கமா கால் அல்லாஹ் தாலா, அல்லாஹ் தாலா சொன்னது போல, லஷம்சு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல்லைலு சாபிகுன் நஹார் வ குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்மஹூன். எங்கே வருது, குர்ஆனில் தான் வருது. லஷம்சு யம்பகி லஹா வருது ஆயத்து இங்கே. வெரி குட்.
லஷம்சு சூரியன் கிடையாது. ஷம்ஸ்னா என்ன? சூரியன் கிடையாது. எம்பகி, அதாவது எம்பகி அப்படின்னு சொன்னால் அசல் வந்து அர்த்தம் வந்து அவசியமாக, அவசியம் என்ன அர்த்தம்? எம்பகின்னா அவசியம். லஷம்சு எம்பகி, சூரியன் அவசியம் ஆகாது. லஹா, அந்த சூரியனுக்கு அவசியமாகாது. துதிரிக்க லாயத்த அக்கர், தாமதப்படுத்தாது, லேட்டாக ஆகாது. அந்த மாறி மாறி வருவதில் லஹலத்தன் ஒரு கணம். லஹலத்தனா ஒரு கணம்னா ஒரு செகண்ட், ஒரு வினாடி, கொஞ்ச நேரம் கூட பின்படுத்தாது. கரெக்டாக ரொம்ப சொல்லக்கூடிய விதத்தில், நாடக்கூடிய விதத்தில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஆயத்து அல்லாஹ் சொல்கிறது போல் அப்படின்னு ஆயத்து சொல்கிறாங்க. இல்லைன்னா ஆயத்து லஷம்ஸ் எம்பகி, சூரியனுக்கு அவசியமாகாது. லஹா, சூரியனுக்கு அவசியமாகாது. துதிரிக்கல் கமர, அதாவது கமர்னா என்ன? சந்திரனை பிடிக்குவது அவசியமாகாது. சந்திரனை பிடிச்சு தான் அது வாழணுங்கிற அவசியம் இருக்காதா இல்லையா சூரியனுக்கு? லஷம்ஸு எம்பகி லஹா துதிரிக்கல் கமர், சூரியனை பின்பற்றுவது என்னது? சூரியனை பிடிக்க அதுக்கு அவசியம் இருக்காது. லஷம்ஸு சூரியனுக்கு இருக்காது. எம்பகி அவசியம் இருக்காது. அந்த சூரியனுக்கு அவசியம் இருக்காது. துதிரிக்க பிடிப்பது கமர, சந்திரனை பிடிப்பது அவசியமாக இருக்காது. அப்ப சூரியன் வேற, சந்திரன் வேற. இது வேற கோள், இது வேற கோள். அப்படிதான் நம்ம அடுத்து சொல்றோமா? வலல் லைலு சாபிக்குன் நஹார், அது மாதிரி இரவு பகலை முந்தி செல்லாது. சாபிக்குன்னா முந்தி செல்வது, முந்தாது. வலல் லைலு சாபிக்குன் நஹார், இரவு பகலை முந்தி செல்லாது. வக்குல்லுன், ஒவ்வொன்றும் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். ஃபீ ஃபலக், இந்த இடத்துல ஃபலக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் வட்டம், கோள்கள் சொன்ன பார்த்தீங்களா? ஃபலக், அதனுடைய கோள்களில் அதற்குண்டான ஒரு வட்டத்தில் யஸ்பஹூன் நீந்தி கொண்டு இருக்கிறது. யஸ்பஹூனா சாபி, யஸ்பஹு நீந்தி கொண்டு இருக்கிறது. தன்னுடைய வட்டத்துக்குள்ளாக ஒவ்வொரு கோள்களும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், மற்ற என்னென்ன கோள்கள்லாம் இருக்குதோ எல்லாம் என்ன செய்யுது? அதனுடைய வட்டத்திற்குள் நீந்தி கொண்டு இருக்கிறது, சுற்றி கொண்டு இருக்கிறது. யஸ்பஹூனா நீந்தி கொண்டு இருப்பது. கப்பல், நான் தான் சொன்னேன். அங்கே கப்பல், இங்கே வந்து கோள்கள், பாதைகள் ரெண்டும் இருக்குது. வட்டம், கோள்கள், வட்டங்கள் போடுங்க. கோள்களுக்குள்ள புளூட்டோ, வியாழன், செவ்வாய் கிரகம், இந்த கிரகம் தான் இங்கே கோள்கள் சொல்லுவாங்க. ஃபி ஃபலக்கி யஸ்பஹூன், வட்டங்கள். யஸ்பஹூனா நீந்தி கொண்டு இருக்கிறது. தாரத்தன், மற்றொரு முறை. தாரத்தனா இன்னொரு முறை அப்படிங்க சொல்லலாம். ஒரு தடவை, ஒரு முறை. தாரத்தன் தாரத்தன் ஒரு முறை. எத்தூளு ஹாதா, இது வந்து நீண்டு இருக்கும். எது? இரவு நீண்டு இருக்கும் அல்லது பகல் நீண்டு இருக்கும். எக்குசுரு ஹாதா, இன்னும் ஒரு என்ன செய்யும்? சுருங்கி இருக்கும், குறைவாக இருக்கும். அதை சொல்ல பார்த்தீங்களா? வெயில் காலத்தில் இரவு குறைவாக இருக்கும், பகல் நீண்டு இருக்கும். மழை காலம், இது குளிர் காலத்திலலாம் என்ன செய்யும்? இரவு நீண்டு இருக்கும், பகல் சுருங்கி இருக்கும். அதான் தாரத்தன் இன்னும் ஒரு முறை. யஹுது ஹாதா மின் ஹாதா, இதிலிருந்து இன்னொன்றை எடுத்துக்கொண்டோம், பிடிக்கும். ஒன்று இன்னொன்றை பிடிக்கும். சும்ம எத்த ஆவலானி, சும்ம எத்த ஆவலானி, தஆவல யதஆவலு. ததாரக, தவால, தஆவல, தஆவலானி, தஆவலூன, தஆவலீன, தஆவலானி, தஆவல்ன, அஆவலு, நஆவலு. يتآول يتآولان يتآولون تتآول تتآولان يتآولون. ஈடு செய்யும், ஈடு செய்கிறது. ஒன்றுக்கொன்று ஈடு செய்யும். يتآولان ரெண்டு, இது தஸ்னியா.
ஒன்றுக்கொன்று ஈடு செய்யும். எத்த ஆவலானி ஒன்றுக்கொன்று ஈடு செய்யும். எப்படி ஈடு செய்கிறது? கவா காலத்தால் அல்லாஹ் சொன்னது போல யூலுஜில் லைல ஃபின் நஹாரி வ யூலுஜின் நஹார ஃபில் லைலி. யூலுஜினா என்ன? இரவை பகலில் புகுத்துகிறான். யூலுஜினா நுழைய வைக்கிறது, புகுத்துகிறது, ஈடு செய்வது. அப்புறம் அல்லாஹ் சொன்னது போல யூலுஜில் லைல ஃபின் நஹார், இரவை பகலில் புகுத்துகிறான். யூலுஜினா புகுத்துகிறது. யூலுஜின் நஹார ஃபில் லைல், பகலை இரவில் புகுத்துறது. அதாவது யஸீது அதிகமாகும் மின் ஹாதா, இதிலிருந்து அதிகமாகும் ஃபி ஹாதா, அதற்கு வமின் ஹாதா ஃபி ஹாதா, இதிலிருந்து அது அதிகமாகும், அதிலிருந்து இது அதிகமாகும். என்ன ரசா புரிஞ்சமா? அந்தமா பகலை இரவுல போகிறதுனால இரவு பகலை போகிறதுனால அதிகப்படுத்துவான். மொத்தம் ஆவலானி ஈடு செய்யும் சொல்கிறாங்களே. எப்படி ஈடு செய்யுது? இப்படி தான், இரவு பகலில் பூத்துறது, பகலை இரவுல பூத்துறது, இதுலேருந்து அதை எடுக்கிறது, அதுலேருந்து இதை எடுக்கிறது, இப்படியாக என்ன செய்யும்? மாறி மாறி வருதா இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. மொத்தம் இது வந்து வானம் பூமி இரவு பகலை அல்ல சொன்னதுக்கு விளக்கம். அது ஒரு ஹாசியா முடிஞ்சு. இன்னொரு ஹாஷியா இங்கே வந்து பஸ்ஸ ஃபீஹிமா வந்துச்சுல்ல, கால்நடைகள், அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓ பஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாபா, பறத்துறதுமா, பற வைக்கிறது. பஸ் மின் குல்லி தாபா, எல்லா ஃபர்ரக்குங்கிறது அங்கே, இங்கே இப்போ பஸ் வருதுல்ல, பஸ் ஃபீஹா அந்த ஆயத்துக்கு தான். எல்லா கால்நடைகளையும் என்ன செய்ய அல்ல பறவ விடுகிறான், பறவை விடுகிறான். அதாவது அல்லா இஹ்திலாஃபி, ஏன்னா மாறி மாறி வர செய்வதில் இருக்கிறது. எப்படி? அஷ்காலிஹா, அஷ்கால் அப்படின்னா ஷக்குல். ஷக்குல் சொன்னாக்க இதுமா அந்த பூமியில அந்த பிராணிகளே அனைத்திலிருந்து அஷ்காலிஹா வசஃபீஹா, அந்த பூமியிலே பரப்பி விடுகிறான். மின்குள்ளி தாபா, எல்லா உயிரினங்களையும் பரப்பி விடுறாமா. ஓகேவா? அதாவது அலா இஹ்திலாஃபி, மாறி மாறி வர செய்வது. எப்படி? அஷ்காலிஹா, அந்த இதில் படைப்பினங்களிலிருந்து ஷக்கில்கள், அதாவது வடிவமைப்பு. அஷ்கால்னா ஷக்கிள்னா வடிவமைக்கிறது. அந்த உருவத்தை அப்படியே என்ன செய்து மனிதனாக மற்ற ஜீவனாக அல்ல வடிவமைக்கிறான அது. அல்வானிகா, இன்னும் அதனுடைய நிறங்கள், வடிவமைக்குதல், அதற்கு நிறம் கொடுப்பதல். அல்வானா லவுனு ஜம்மு அல்வான், நிறம் கொடுப்பது. ஓகேவா? ஓ மனாஃபிஹா, இன்னும் அதனுடைய பயன்களிலிருந்தும். வசிகரிஹா வ கிபரிஹா, அது சிறியதாக ஆகுவது, அது பெரியதாக ஆகுவது. போய் மூஞ்சிட்டோம், எத்தனை வாட்டி தூங்கி வரப்போ மூஞ்சிடுவோம். மனாஃபியான பயன் தருவதுமா. வசிகரிஹா, அது சிறியதாகவும் இருக்கும். வா கிபரிஹா, அது பெரியதாகவும் இருக்கும். உயிரினங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வஹு அதுவாகிறது, அவ யாழம் அறிகிறான், தாலிக்கு அதை அறிகிறான், குள்ள ஒன்று அறிகிறான். வஹு வந்து இந்த அல்லாஹ், வஹுவ யாழம் அல்லாஹ் அறிவான், தாலிக்க அதை அறிவான், குள்ள அது ஒன்னாத்தையும் அறிஞ்சு எருசுக்குஹு, அதுக்கு ரிசுக்கும் தந்து கொண்டிருக்கிறான். லா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன், அல்லாஹுவை விட்டும் எந்த ஒன்றும் மறையாது. லா யஹ்ஃபான என்ன? மறைகிறது. லா யஹ்ஃபா மறையாது, அலைஹி அவன் அல்லாஹ் மீது மறையாது, ஷைஉன் எந்த ஒரு வஸ்து மறையாது, மின் தாலிக்க அதிலிருந்து. எங்கள் பூமியில் இருக்கிற எந்த ஜீவனும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து என்ன செய்யாது? மறையாது. கமா காலத்தால் அல்லாஹ் சொன்னது போல ஒமா பின் தாபத்தின் ஃபில் அர்லி, பூமியிலே எந்த கால்நடையும் இல்லை. தாபத்துனா என்ன? எந்த கால்நடையும் இல்லை.
ஒமாமின் தாபத்தின் கால்நடைகள் இருந்து எந்த உயிரினமும் இல்லை இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா அந்த கால்நடைக்கு தவிர பூமியில எந்த கால்நடையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லா ரிஸ்க் அளிக்காம எந்த உயிரினங்களும் இந்த பூமியில இல்ல. வயலமு இன்னும் அல்ல அறிவான் முஸ்தகர்ரஹா முஸ்தகர் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பிறக்கும் இடம். முஸ்தகர்னு சொன்னாக்க வாழும் இடம், அது இருக்கிற இடம். வாழும் பிராக்கெட்டு இருக்கும், அது எங்கெல்லாம் இருக்குது எங்கெல்லாம் வாழுது அந்த இடத்தையும் அல்ல அறிவான். ஓ முஸ்தௌதஹா இன்னும் அது அடங்கும் இடத்தை, மடிந்து அடங்கும் இடத்தை. அடங்கும் இடம் எங்க மௌத்தா போகுது அப்படிங்கிறது அல்ல என்ன செய்வான் அறிவான். குல்லுன் ஒவ்வொன்றும் ஃபி கிதாபின் முபீன் தெளிவான வேதத்தில் இருக்கிறது. தெளிவான வேதம் எது? லவ்ஹுல் மஹ்ஃபூல். இந்த இடத்துல லவ்ஹுல் மஹ்ஃபூல் தான், அதுதானே எல்லா விஷயமும் இருக்குது. அதில் எந்த ஜீவன் எப்போ பிறக்கும் எங்கே வாழும் எங்கே மௌத்தாகும் எல்லாமே இதில் தான் இருக்குது, லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து குல்லுன் ஃபி கிதாபின் எல்லாமே என்ன செய்யுது? லவ்ஹுல் மஹ்ஃபூலுங்கிற தெளிவான வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். என்னம்மா தாரத்துனாக்க இன்னொரு முறை, ஒரு முறை, ஒரு தடவை அப்படின்னு தாரத்து சொல்லுவாங்க. சரி. ஓ தஸ்ரீஃப் ரியாஹி காற்றை வந்து என்ன செய்யுது? சுழற வைக்கிறது, மாறி மாறி வர செய்வது இருக்கிறதுல அதை பற்றி சொன்னாங்கல்ல, அதை பற்றி விளக்குறாங்க. ஐயா அதாவது தாரத்தன் ஒரு முறை தஅதி பி ரஹ்மத் அந்த காற்று எதை கொண்டு வரும்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரும், ரஹ்மத்தை கொண்டு என்ன செய்ய வரும். தாரத்தன் இன்னும் ஒரு முறை தஅதி பில் அஸாப் வேதனை கொண்டு வரும். காற்று அப்படியே சுழற் காட்சி அடிக்குது, சூறாவளி அடிக்குது, புயல் அடிக்குதா இல்லையா? அதாபத்தான் அல்லாஹ்வுடைய அதாபத்தான் கொண்டு வருது. தாரத்தன் இன்னும் சில சமயம் தஅதி முபஷ்ஷரத்துன் சுப செய்தி கொண்டு வரும். பைன எதை சஹாபி மேகங்களுக்கு மத்தியில் சுப செய்தி கொண்டு வரும். எதுனா கை இந்த இடத்துல முன்னாள் மேகங்களுக்கு முன்னால் சுப செய்தி கொண்டு வரும். மேகங்களுக்கு மத்தியில் மேகங்களுக்கு முன்னால் மழை வரப்போகுதுங்கிற சுப செய்தியை கொண்டு வரும். மேகம் வரத்துக்கு முன்னாடி சுப செய்தியை இந்த காற்று கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஓ தாரத்தன் இன்னும் சில சமயத்தும் தசூக்குஹு தஸ்ரீஃப்னா மாறி மாறி வரது செய்யுதுமா. தஸ்ரீஃப் ரியாஹி மேலே வந்துச்சுல, காற்று மாறி மாறி வீசும் வருதா இல்லையா? மேலே ஜுனூது இதான் வந்துச்சுல்ல, ஜுனூபா ஜுனூதா ஜுனூபு ஷிமால் மேலே வந்துச்சுல்ல, தெற்கு திசை ஷிமாலா வடக்கு பக்கம் வந்துச்சுல, அது மாதிரி இங்கே தஸ்ரீஃப் ரியாஹி காற்று மாறி மாறி வீசும் இருக்குல்ல. சரி. தாரத்தன் தசூக்கு அப்படின்னு சொன்னாக்க கொண்டு செல்கிறது, கொண்டு செல்கிறோம். சுப செய்தியை கொண்டு வரோம். ஒரு சில சமயத்தில் சுப செய்தியை கொண்டு போயிடும். தசூக்குனா கொண்டு செல்கிறோம். தாரத்தன் இன்னும் சில சமயம் துஜம்மிஉஹு அதை ஒன்று சேர்க்கும். அந்த மேகத்தில் செய்யும் ஜமாஅத்தாக ஆக்கும். தாரத்தன் துஃபர்ரிகுஹு சில சமயத்தில் மேகத்தெல்லாம் பிரிச்சிடும். அந்த காற்று துஜம்மிஉ ஒன்று சேர்க்கும், சில சமயத்தில் துஃபர்ரிகு பிரிச்சிடும். மேகத்தில் பிரிச்சுட்டா மழை வராது. தாரத்தன் இன்னும் சில சமயத்தும் துசர்ரிஃபுஹு மாறி மாறி என்ன செய்யும்? துசர்ரிஃப்னா பிரிச்சிடும், ஆப்போசிட்டு. துசர்ரிஃப்னா வீச செய்யும். சில சமயத்தில் செய்யும், காற்று அடிக்க செய்யும். துசர்ரிஃப் வீச செய்யும். சும்ம தாரத்தன் தகத்து மின் ஜுனூபி சும்ம தாரத்தன் ஒரு சும்ம பிறகு ஒரு முறை தகத்தி வரும். மின ஜுனூபு தெற்கு திசையிலிருந்து வரும். ஒரு தாரத்தன் தகத்தி மின் ஆகியத்தில் யுமன் யமன் தேசத்திலிருந்து என்ன செய்ய வரும்? நாகியத்தில் ஓரம் திசை ஓரம். ஓகேவா? யமன் ஓரத்திலிருந்து யமன் திசையிலிருந்து என்ன செய்யும்? சில சமயத்தில் காற்று வீசும். ஓரம் திசை ரெண்டும் சொல்லுவாங்க. யமன் தேசத்திலிருந்து என்ன செய்யும்? யமன் தேசத்திலிருந்து தெற்கு திசையிலிருந்து சில சமயத்தில் காற்றடிக்கும். சில சமயத்தில் யமன் தேசத்திலிருந்து யமன் ஓரத்திலிருந்து என்ன செய்யும்? காற்று வீசும்.
வஸ்ஸஹாபில் முஸக்கர், ஓகேவா, கட்டுப்பட்ட மேகமாகிறது பைன சமாய் வல்லார், வான பூமி மத்தியில். அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது சாயிரும் பைன சமாய் வல்லார், வான பூமி மத்தியில் இருக்கிற எல்லாமே அதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். முஸ்தக்கரும் கட்டுப்பட்டதாக இருக்கும். இலாமா ஒன்றின் பக்கம், யஷா அல்லாஹு அல்லாஹ் நாடிய ஒன்றின் பக்கம் கட்டுப்பட்டதாக இருக்கும். சாயில் ஏனைய அனைத்தும் மினல் அராலி, பூமிகளில் இருந்து அல்லாஹ் எதன் பக்கம் நாடுகிறானோ அதன் பக்கம் என்ன செய்யும், இதை கட்டுப்பட்டு அப்படி என்ன செய்ய போகும். வல் அமாக்கின், அராலினானோ பூமிகள், அமாக்கின்னா மக்கான்கள், இடங்கள். மக்கனுக்கு ஜமுக்குன்னா அமுக்கன் அமாக்கின். கமா யுசர்ரிஃபுஹு தஆலா, அல்லாஹ் தஆலா எதன் பக்கம் வீச கட்டளை போடுறானோ அது மாதிரி என்ன செய்யும், அது வீசும். ல ஆயாத்தில் கௌமி யாக்கிலோன், அறிவாளியான கூட்டத்துக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அதாவது ஃபி ஹாதிஹில் அஷ்யாஇ, இந்த விஷயங்கள் இருக்கிறது. தலாலத்துன் பையினத்துன், தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அலா வஹதானியத்திஹில்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தன்மையின் மீது தெளிவான ஆதாரம் இந்த விஷயத்திலே இருக்கிறது. இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பணும், பாடம் எடுத்த மாதிரி கேட்டாப்புல. சரி, அதுக்கடுத்து பார்க்கலாமா? மணி 10 ஆயிடுச்சு, 10 தான் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆயத்தை பார்த்துருக்குமா? வேலைக்கு ஆகாத, நாளைக்கு வர மாட்டேன். ஆயத்தை பார்த்துருவோமா? ஹதீஸ் இருக்கு. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒமினன் நாசி, ஒமின் நாசி மை, மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், ஓகேவா. எத்தஹிது, எடுத்துக்கொண்டார்கள், மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை எடுத்துக்கொண்டார்கள். ஐ கைரஹு, அல்லாஹ் அல்லாதவர்களை. எப்படிப்பட்டது? அந்தாதன், இணை வைக்கக்கூடியதாக. அந்தாதனா நித், என்னது, இணை வைக்குதல். இணை வைக்கக்கூடியதாக என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் அல்லாதவைகளை எடுத்துக்கிட்டாங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அஸ்னாம், அது அந்த அதனால் என்ன, அஸ்னாம் சிலைகள் என்ன செஞ்சாங்க, அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அந்த அதனால் அஸ்னாம் சிலைகள். யுஹிப்பூனஹும், அவர்கள் விரும்புவார்கள், அவைகளை விரும்புவார்கள். இந்த மக்கள் வந்து அந்த சிலைகளை விரும்புவாங்க. பி தஅலீமி, கண்ணியப்படுத்துவதை கொண்டு, வல் ஹுதூஇ, அதுக்கு அப்படியே பணிவதை கொண்டு. ஹுதூனா என்ன, அப்படி பணிஞ்சு போகிறது. கஹுப்பில்லா, அல்லாஹுவை விரும்புவது போல அந்த சிலைகளை விரும்புவாங்க. அல்லாஹுவே விரும்புவாங்களாம், அந்த சிலைகளை விரும்புவாங்களாம், ஓகேவா. அதாவது கஹுப்பிஹிம் லஹு, அல்லாஹுக்கு எப்படி பிரியப்படுவது பிடிக்குமோ, அல்லாஹ் பிரியப்படுவது பிடிக்குமோ அது மாதிரி செய்வாங்க. சிலைகள் என்ன செய்வாங்க, இவங்க பிரியப்படுவாங்க. அவருடைய ஹுப்பை போல, லஹு அவள் அல்லாஹுக்கு அவருடைய ஹுப்பை போலன்னா, அல்லாஹுவை எப்படி பிரியப்படுவாங்களோ அது மாதிரி சிலைகளை பிரியப்படுவாங்க. வல்லதீன ஆமனும், ஓகேவா. இப்போ புரிஞ்சமா? மொத்த மக்கள் 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று, யூதர்களில் ஒரு கூட்டம் அல்லாஹவே பிரியப்படுவாங்க, அந்த சிலைகளையும் பிரியப்படுவாங்க, அல்லாஹ் அல்லாத சிலைகளையும் பிரியப்படுவாங்க. அல்லாஹை எப்படி பிரியப்படுறாங்களோ அது மாதிரி கடுமையாக என்ன செய்வாங்க, அந்த சிலைகளையும் பிரியப்படுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் வந்து அல்லாஹ் மட்டும் பிரியப்படும், அதுதான் ஈமான்ல இதாக இருப்பாங்க, அவங்க தான் மூமின்கள். எல்லாம் சொல்கிறான். வல்லதீன் ஆமனும், இன்னும் ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அஷத் ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக என்ன செய்வாங்க, கடுமையாக நேசிப்பாங்க. மின் ஹுப்பிஹிம், அவர்களுடைய ஹுப்பிலிருந்து, லில் அந்தாது சிலைகளுக்கு உண்டான ஹுப்பி இருக்கிறது. லி அன்னம், நிச்சயமா அவர்கள் லா யஅதிலுன, அதுலாக இருக்க மாட்டாங்க, நீதமாக இருக்க மாட்டாங்க. அனுஹு, அல்லாஹ்வுக்கு நீதமாக இருக்க மாட்டாங்க. பிஹாலிமா, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நீதமாக இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? இதையும் பிரியப்படுறது அதையும் பிரியப்படுறது, இது வந்து இப்படி நீதமாக இருக்குமா? இருக்காது. ஏதாவது ஒரு பக்கம் தானே தீர்ப்பு வழங்க முடியும். முஹப்பத்துங்கிறது ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும், அது ரப்பு பக்கம் இருக்கணும். அதுதான் உண்மையான முஹப்பத்து, அதுதான் உண்மையான வஹதானியத்து, ஓகேவா. அல்லாஹ் மட்டும் வணங்குறது. 2 பக்கமும் இருக்குது, அது வந்து என்ன செய்யல, ஷிர்க். அது
குஃபார் குஃபார் ஆகியன எதிலோன மறுப்பார் காஃபிர்கள் எதிலோன அதிலாக இருப்பார்கள் ஃபி ஷித்தத்தி இலல்லாஹி அல்லாஹ்வுக்கும் கடுமையான விஷயத்துல நீ என்ன செய்வாங்க நீதமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வலவ் யரா பார்ப்பார்கள் பார்த்தால் லவ் யரா லவ் வந்து பொதுவாகவே மேக்சிமம் வந்து லவ் ஒரு இடத்துல ஷர்த்து தான் வரும். ஆனால் எதுக்கு ஷர்த்து வருதுன்னா அந்த விஷயம் நடக்காதுங்கிறதுக்கு தான் ஷர்த்து வரும். லவ்ங்கிறது பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வராது. அப்படி வந்தால் இப்படி வந்தால் அப்படிங்கிறது வராது. லவ்னு சொன்னால் மேக்சிமம் நடக்காத விஷயத்துக்கு தான் வரணும். சரிங்களா? அப்போ லவ் எரா பார்த்தால் துபுசிரு யா முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்த்தால் பார்த்தீங்கன்னா அல்லதீன சிலர்களை லலமு அநியாயம் செய்கிறாங்களே அவங்கள நீங்கள் அவங்க பார்த்தாங்கன்னா வித்திஹாதில் அந்தாத ஏன்னா சிலைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்களே இணை வைப்பதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்களே அப்படிப்பட்ட அந்த அநியாயம் அது அநியாயம். அவங்கள பார்த்தா இது இரவுன அவங்க பார்ப்பாங்க பில் பினாயி இருப்படை கொண்டு பார்ப்பார்கள் மகன்களை பினா அபனா பினா இருக்கலாமா மகன்களை கொண்டு பார்ப்பார்கள் ஃபாயிலி செய்வதற்கு வல் மஃபூலு செய்யப்படுவது யுபசீர் ஒன்று பார்ப்பது செய்வதற்கும் செய்யப்படுவதற்கும் மகன்களை கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள் யுபசீர் அவர்கள் பார்ப்பார்கள். சரி ஓகே இது எனக்கே குழப்பது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம பண்ணிட்டு வந்து நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.